வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிடாரி வளர்ப்பு. இப்போ சில பேர் கன்றுக்குட்டியை வெளியிலேருந்து வாங்கிட்டு அதை வளர்த்தி இன்செமினேட் பண்ணி ப்ரெக்னென்ட் பண்ணதுக்கப்புறம் சேல் பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு கன்வென்ஷனல் மெத்தடில், அதாவது மேய்ச்சல் முறையில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் தவிடு புண்ணாக்கு போட்டு வளர்த்துறது ஒரு மெத்தட். ஒரு 10,000 15,000க்கு வாங்கிட்டு வந்துட்டு அது ஒரு 50 60,000க்கு சேல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் போவாங்க. இது ஒரு வகையான கிடாரி வளர்ப்பு. இன்னொரு வகை என்னென்னா, இப்போ நல்ல செனையூசியை போட்டு அதுலேருந்து வர நல்ல கன்றுக்குட்டியை வளர்த்தி ஒரு நல்ல மாடாக உருவாக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற தேவையில்லாத மாடுகளை வெளியில் அனுப்புறது. இது ரீப்ளேஸ்மெண்ட் ஹெஃபர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த இரண்டாவது வகையில் இருக்கிற விவசாயிகளுக்கான சில இன்ஃபர்மேஷன் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போது இந்த வீடியோவில் 4 முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல என்னென்னா, ஒரு கிடாரி நல்லா வளரணும் அப்படின்னா நல்ல தீவனத்தை கொடுக்கணும். அந்த தீவனம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ பொதுவாக நம்ம மாட்டு பண்ணையில் ஒரு 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 4-5 மாடு இருக்குது, ஒரு 2-3 கிடாரி கன்றுக்குட்டிகள் இருக்குது, இல்லை கிடாரிகள் இருக்குது அப்படின்னா, நம்ம முதல்ல கொடுக்குற அட்டென்ஷன் அந்த பெரிய மாடுகளுக்கு மட்டும்தான், பால் கொடுக்குற மாடுகளுக்கு மட்டும்தான். அதில் மீதமானது தான் நம்ம கிடாரிகளுக்கு கொடுக்குறோம். ஆக்சுவலாக கிடாரிகள் நம்மளுடைய முதலீடு. இன்றைக்கி நம்ம முதலீடு பண்ணோம்னா தான் இன்னொரு 6 மாதம் கழிச்சோ ஒரு வருஷம் கழிச்சோ நமக்கு வருமானம் கிடைக்கும். ஸோ நல்ல தரமான தீவனம் கொடுக்கணும். இப்போ தீவன கம்பெனிகள்லேயே பார்த்தீங்கன்னா ஹீஃபர் ஃபீட் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தீவனத்தை வாங்கிட்டு அது சதவிகிதம், அதாவது இப்போ ஒரு 100 கிலோ இருக்கும் அப்படின்னா அதுக்கு 1.5 கிலோ தீவனம் கொடுக்கணும். ஒரு வாரத்துக்கும் அதனுடைய உடல் எடை எவ்வளோ அதிகரிக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தீவனத்தை அதிகரிக்கணும். பசுப்புல் இல்லை காஞ்ச புல் இல்லை வைக்கோல், இது எதாக இருந்தாலும் அது வயிறு நிரம்புற அளவு நம்ம அந்த கன்றுக்குட்டிகளுக்கோ கிடாரிகளுக்கோ கொடுக்கணும். அதாவது 1.5% ஆஃப் த பாடி வெயிட், உடல் எடையில் 1.5% ப்ளஸ் வயிறு நம்பர் அளவு, அதாவது ஒரு 15 கிலோ 20 கிலோ 25 கிலோ வரைக்கும் கூட க்ரீன் பவுடர் சாப்பிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நல்ல நியூட்ரிஷன் பேக்கப் கொடுக்கறது. இப்போ இந்த நியூட்ரிஷனுக்குள்ளே அடுத்த பெரும்பாலான பிரச்சனைகள் என்ன வருதுன்னா, ரீப்ரொடக்ஷன் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியான பருவத்துக்கு வளர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ளே அந்த தீவனத்துக்குள்ளே தரமான தாது உப்புக்களும் வைட்டமின்களும் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா வெளியிலேருந்து சப்ளிமெண்ட் பண்ணிடுங்க. பாக்கெட்டில் கிடைக்கும் தாது உப்பு கலவை, நல்ல கம்பெனியோடதை வாங்கிட்டு அது 15 கிராம் 20 கிராம் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம கொடுக்கலாம். இது நம்ம பார்க்க வேண்டிய முதல் பகுதி, அதாவது தரமான தீவன மேலாண்மை. ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டியது அது ஒரு டைமுக்கான வேக்சினேஷன், அதாவது தடுப்பூசி மற்றும் குடற்புழு நீக்கம். இதில் நான் அதிகமாக ரெக்கமெண்டேஷன் பண்ண போகிறதில்ல. முடிஞ்சதுன்னா நான் லிங்க் ஏதாவது ஷேர் பண்ணுறேன். இது டாக்டர்கிட்ட கேட்டுட்டு எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை நம்ம வேக்சினேஷன் பண்ணணும், எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை குடற்புழு நீக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு தீவனம், ரெண்டாவது குடற்புழு நீக்கம் மற்றும் தடுப்பூசி. மூன்றாவதாக நம்ம பார்க்க வேண்டியது அதனுடைய உடல் எடை அதிகரிப்பு. வாரம் எந்த அளவு வெயிட் அதிகமாகுது அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அந்த டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். நிறையா வீடியோஸ் இருக்குது, நானும் உங்களுக்கு ஒரு லிங்க் போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் வாரம் ஒரு தடவை பண்ணிவிட்டு அந்த வாரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வெயிட் கெயின் ஆகிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கான்சன்ட்ரேட் அடுத்த வாரத்துக்கான அளவு அதிகரிக்கலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் அசம்ஷன், ஓகே நம்மளது ஒரு 500 கிராம் அப்ராக்சிமேட்டாக வளர்ந்துட்டு இருக்கு, இல்லை ஒரு 600 to 700 கிராம் ஒரு நாளைக்கு வளரணும். ஆவரேஜாக நம்ம ஊரில் இருக்கிற மாடுகள் ஒரு 500 கிராம் வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 500 கிராம் வளரணும்னா ஒரு வாரத்துக்கு 3.5 கிலோ வளர்ந்துருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கான்சன்ட்ரேட்டோட அளவு நீங்கள் அடுத்த வாரத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ ஏனோ தானோன்னு சொல்லி விட்டுறாதீங்க. அதனுடைய க்ரோத்தை நம்ம மானிட்டர் பண்ணணும். சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னா, ஒரு சில ஹெஃபர்ஸ் வேகமாக வளரும், ஒரு சில கிடாரிகள் வேகமாக வளராது. இந்த வேகமாக வளர கிடாரிகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான கிடாரிகளாக இருக்கும். ஏன்னா இது எல்லாம் தான் அதனுடைய பிற்காலத்தில் அது ஒரு மாடாக மாறினதுக்கப்புறம் அதுலேருந்து கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் இந்த க்ரோத் வச்சு நம்ம ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஸ்லோ க்ரோத்தாக இருந்ததுன்னா அதுலேருந்து பெருசாக பெனிஃபிட் கிடைக்காது. இது நம்ம மூன்றாவதாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நான்காவதாக, இப்போ ஒரு கிடாரி அட்லீஸ்ட் ஒரு 18 to 20 மாதத்தில் நமக்கு கண்ணு போடணும் அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 12 மாதத்தில் இல்லை ஒரு 13வது மாதத்தில் ஒரு பருவத்துக்கு சினை பிடிக்கிறதுக்கான சூழலை உருவாக்கியிருக்கணும்.
அந்த டைமில் வந்து 300 கிலோ பாடி வெயிட் ஆயிருக்கணும். ஸோ இப்போ இந்த 300 கிலோ ஆயிருக்கணும்னா அப்படியே பேக் கால்குலேட் பண்ணி பாருங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ கெயின் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு 12 மாதம் ஆயிடுச்சு, என்னால் பார்க்குறதுக்கு உள்ள திடகாத்திரமாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் டாக்டர்கிட்ட காமிச்சு அதனுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், அதாவது உள்ளே வந்து கருப்பையெல்லாம் சரியாக உருவாயிருக்கா அப்படிங்கிறது மட்டும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்க சொல்லுங்கள். அப்படி ஒரு வேளை இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில டைம் ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நம்ம பயிர் வகைகள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கலி புரதச்சத்து அதுக்கு குறைவாக கிடைக்கிறதுனால தான் அந்த டைமுக்கு வந்து பருவத்துக்கு வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனுடைய அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற உடம்புக்குள்ளே இருக்கிற ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் கருப்பை வந்து சரியாக உருவாகாமல் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நியூட்ரிஷனை வந்து மேனேஜ் பண்ண ஆரம்பிக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் தாதுப்புக்கள் குறைபாடு இருந்ததுன்னா கூட அந்த கர்ப்பப்பை வந்து சரியான அளவு பெருசாக வந்திருக்காது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஒரு தடவை ஃபிசிக்கலாக அவங்க வந்து கைவிட்டு பார்த்து செக் பண்ணிட்டாங்கன்னா அதை வச்சுட்டு ஓகே கரெக்டாக இருக்குது இல்லை குறைவாக இருக்குது. அதாவது மாடு கன்றுக்குட்டி பெருசானதுக்கு அப்புறம் பருவத்துக்கு வராமல் இருந்ததுன்னா 12 மாதம் 13 மாதம் கழிச்சதுக்கு அப்புறமும் பருவத்துக்கு வராமல் இருந்தால் இது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து சரியாக நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ டோட்டலாக நம்ம 4 விஷயத்த பார்த்துருக்கோம். இந்த 4 விஷயத்தில் வந்து எந்த விஷயம் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சுது, எந்த விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதை பற்றின விவரங்களை வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக நம்ம அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.